டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரண சக்தியை என்னென்ன ஆசனாஸ் பண்ணி நம்ம சரி பண்ணலாங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல கால்களை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. உங்களுடைய ரைட் லெக்கை மெதுவாக மடக்கிக்கிங்க. கையை மேலே உயர்த்தி கிராஸ் பண்ணி ஆங்கிளில் பிடிச்சிக்கங்க. இப்படி கிராஸ் பண்ணி என்னால் பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கால்களை மடக்கி இப்படி முட்டியை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். கழுத்து பகுதியை மெதுவாக திருப்பிக்கிங்க. அதே மாதிரி அடுத்த காலில் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஆசனம், ஒரு கால் நல்லா உள்ளே மடக்கி வச்சுக்கங்க, ஒரு கால் நல்லா தள்ளி வச்சுக்கங்க. கைகளை மேலே உயர்த்தி இப்படி சைடில் பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணுறப்போ உங்களோட வயிற்று பகுதி நன்றாக அமங்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்த கால். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது வஜ்ராசனம். முட்டி போட்டு உட்காந்துக்குங்க. உங்களுடைய ரெண்டு கைகளையுமே இந்த மாதிரி கைகளை விரல வச்சு வயிற்றோட கீழ்ப்பகுதியில் வச்சு முன்னாடி பெண்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது கைகளை பின்னோக்கி கட்டி முன்னாடி பெண்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது படுத்துக்குங்க. மெதுவாக ரெண்டு கால்களையும் மேலே உயர்த்தி கால்களை மடக்கி தலை தூக்க சிரமமாக இருந்துச்சுன்னா தலைகளை கீழே வச்சுக்கோங்க. தொடைப்பகுதி நல்லா வயிற்றோடு நல்லா அமுங்கணும். மெதுவாக கால்களை மேலே தூக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த ஆசனாஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதே மாதிரி சாப்பிட்ட உடனே இந்த எக்ஸசைஸ் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 3-4 மணி நேரம் கழித்து தான் நம்ம இந்த ஆசனாஸெல்லாம் பண்ணலாம். சாப்பிட்ட உடனே நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முட்டி போட்டு உட்காந்தால இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் ஆசனாவை மட்டும் நீங்கள் சாப்பிட்ட உடனே பண்ணிக்கலாம். மீது எந்த ஆசனாவுமே அதாவது வெஜிடேரியன் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 3-4 மணி நேரம், அதுவே அசைவமாக இருந்தால் 6 மணி நேரம். ஸோ இது ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.